Hi all, welcome to another video on Adobe After Effects. இன்னைக்கு நம்ம கேமரா டூல் யூஸ் பண்ணி எப்படி இந்த கேமரா டூல் பேசிக்காக யூஸ் பண்ணுறது அதை வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன அனிமேஷன் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த வெல்கம் டு இன்ஸ்டானார் என் சேனல் பேர். இப்போ இந்த வெல்கம் ஃபோக்கஸில் இருக்கும்போது இந்த டூங்கிறதுக்கு ஒரு பிளர்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்கம்லேருந்து நம்ம டூக்கு கேமரா மூவ் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் பிளர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2 வந்தோடனே அது கிளியராக இருக்கும். 2லேருந்து இன்ஸ்டானார் திருப்பி மூவ் ஆகும்போது மீதி ரெண்டுமே பிளர் ஆகிடும். இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் என் பண்ணிங்கன்னா புது காம்போசிஷன் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து கேமரா டூல் அப்படின்னு வச்சுட்டு இந்த HDV HDTV 720 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் செலக்ட் பண்ணுறேன். 25 யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை 29 யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே HD குவாலிட்டி. 1280 வித் பை ஹைட் வந்து 720. இந்த 1280ங்கிறது இந்த ஸ்க்ரீனோட வித், ஹைட்டுங்கிறது 720 வந்து 720 பிக்சல் ஹைட். இதுதான் உங்களோட அவுட்புட் ரெசல்யூஷன் இந்த ஃபார்மேட்டில் வரும், ஹைட் அண்ட் வித். ஃப்ரேம் ரேட்டுங்கிறது ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம்ஸ் போகணும். ஒரு மூவிங்கிறது பல ஃப்ரேம்ஸோட காம்பினேஷன் தான் ஒரு மூவின்னு சொல்கிறோம். ஒரு செகண்டுக்கு 25 ஃப்ரேம்ஸ் ரெண்டர் ஆகும். 30 செகண்ட்ஸ் இருக்குது. நான் இதை 30லேருந்து 20 செகண்ட்ஸ்னு மாற்றிக்கிறேன். மீதி செட்டிங்லாம் அப்படியே வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டேன். க்ரியேட் ஆகிடுச்சு. கேமரா டூல்னு ஒரு காம்போசிஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். வெல்கம் கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா அது செலக்டாக மாறிடும். வேறு என்ன என்டர் அடிச்சிங்கன்னா அது அடுத்த லைனுக்கு வரும். கண்ட்ரோல் என்டர் அடிச்சிங்கன்னா இப்படி மாறும். வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டூல் வந்து மூவ்க்கு மாறிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் டூலுக்கு வி, ஹேண்ட் டூலுக்கு ஹெச். எடிட் பண்ணணுன்னா இந்த கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா எடிட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டை இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். டபுள் கிளிக் பண்ணுறேன். செகண்ட் டெக்ஸ்ட் வருது 2. கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன். இப்போ திருப்பி வி ப்ரெஸ் பண்ணால் இது டூல் மாறிடும். என்னால் மூவ் பண்ண முடியும். இந்த ஷார்ட்கட்ஸ் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, வெல்கம் டு. இதை போய் திருப்பி ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி என்னோடய சேனல் பேரை போடுறேன். கண்ட்ரோல் என்டர். திருப்பி அது வி ப்ரெஸ் பண்ணால் மூவ் டூலாக மாறிடும். இன்ஸ்டன்ட் ஆர் 2 வந்துடுச்சு. ஒன்று டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இந்த வெல்கம்ங்கிறது நேராக இருக்கட்டும். இன்ஸ்டன்ட் ஆரும் இந்த 2 வந்து ரொட்டேஷனில் வரணும். அதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த லேயரை செலக்ட் பண்ணி ஆர் ப்ரெஸ் பண்ணால் ரொட்டேஷன் வந்துடும். இப்போ வந்து ரொட்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இது கேமரா யூஸ் பண்ணுறதுனால இது வந்து 3D லேயர். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸுமே வரும். ஒரு ஸ்பேஸில் வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். தான் அதுக்கு இந்த 3D லேயரை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த 3D லேயர் அப்படின்னு போட்டிருக்கு. allow this layer to be manipulated in 3 dimension. ஒன்று மட்டும் இங்கே allow this layer அப்படின்னு போட்டிருந்தது. இந்த ஃபஸ்ட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாமே 3D ஆகிடும். ஒன்றுத்துலேயும் போயிட்டு கிளிக் பண்ண வேண்டாம். எல்லாமே 3D மாற்றியாச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் ஆர் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா எக்ஸ் ரொட்டேஷன், ஒய் ரொட்டேஷன், ஜி ரொட்டேஷன்னு வந்துருச்சு. முன்னாடி ரொட்டேஷனில் XY மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இதோட ஓரியன்டேஷனை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சுக்கிறேன். மேல் நோக்கி வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். பியூர்லி இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. என்ன கான்செப்ட்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சாய்ஸ் படி நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வி ப்ரெஸ் பண்ணிட்டேன். இதை வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இந்த வெல்கம் கிளிக் பண்ணி அதை மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இங்கே 2 வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும். இதில் வந்து மேலே கொண்டு போனீங்கன்னா இந்த ரெட் கலரில் எக்ஸ்னு காட்டுது.
இது வந்து ஜி. இந்த ஜிங்கிறது நம்மளை நோக்கி வருது, ஜெட் ஆக்சிஸ். இது வந்து ஒய். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து இந்த டீயோட மிடில் இருக்குது. நான் இதை வந்து சென்டரில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து பேன் பிஹைண்ட் ஆங்கர் பாயிண்ட்டுன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஆங்கர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நடுவில் ட்ராக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட மவுஸ் பாயிண்டர் வேறு மாதிரி மாறிடுச்சு. திருப்பி நான் வி ப்ரெஸ் பண்ணால் எனக்கு செலெக்ஷன் டூல் வந்துடும். 2 இங்கே கொண்டு போய் வச்சுக்கிறேன். 2க்கும் ஒரு ரொட்டேஷன் கொடுக்குறேன். 2 வந்து எனக்கு வந்து இப்போ இப்படி லைட்டாக டில்ட் ஆகிருக்கு. இப்படி இருக்கணும். ஓகே, இப்போ இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது. இது அப்படியே ப்ளே பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே நடக்கலை. இப்போ வந்து இதுக்கு ஒரு கேமரா ஆட் பண்ணிப்போம். கேமராவில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்ட்னா இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க பாருங்கள், டாட்டட் லைன். ஸோ இந்த டாட்டட் லைனில் இருக்கிற லேயர், அதாவது இதுதான் நம்ம பார்க்குற இடம். ஸோ இந்த ஃபோக்கல் லென்த்லேருந்து இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் போட்டிருக்கு. இந்த டிஸ்டன்ஸுங்கிறது 439.01ன்னு போட்டிருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நான் அதை திருப்பி கிரியேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதை நான் மாற்றிட்டேன். 439.01 mm டிஃபால்ட். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கும். இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பிளர்டாக இருக்கும். அதுதான் அதோட மீனிங். ஸோ இந்த எனேபிள் டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து டிக்கில் இருக்கணும். ஸோ இந்த டாட்டட் லைனில் என்ன லேயர்லாம் இருக்கோ அது வந்து கிளியராக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டாலோ இதுக்கு பின்னாடி போயிட்டாலோ வந்து பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பிளர் லெவல் பார்த்தீங்கன்னா 200% நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே கொடுத்துட்டேன். இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் இப்போ வித்தியாசம் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா கேமராவோட எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கேமரா ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த கேமரா ஆப்ஷனோட ஷார்ட்கட் வந்து ஏஏ. இந்த இதை செலக்ட் பண்ணபடி 2A ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேமரா ஆப்ஷன் மட்டும் ஓப்பன் ஆகும். இங்கே டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஆன்னு இருக்குது. ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் வந்து 1244. அதாவது நம்ம பார்க்குற இந்த இடத்துலேருந்து இந்த ஸ்க்ரீனோட ஸ்டார்டிங், இதுதான் நம்மளோட கேமரா இருக்கிற இடம். இங்கேருந்து 1244 டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியராக தெரியும். அதுக்கு முன்னாடியோ இல்லை அதை தாண்டியோ இருந்துச்சுன்னா வந்து பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து சரி, இப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இதோட ஓரியன்டேஷன் ஓகே. இதெல்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ கேமராவோட ரொட்டேஷனை வச்சு நீங்கள் பொசிஷன் பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கேமரா நீங்கள் ரொட்டேஷன் இப்படியே முன்னாடி பின்னாடி கொண்டு போனீங்கன்னா அது போயிட்டு வரும். இது ஒரு ஆப்ஷன் கேமரா டூலில் யூஸ் பண்ணுறது. இதை நீங்கள் அனிமேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இங்கே இருக்கணும், 5 செகண்ட்ஸில் வந்து இந்த ரொட்டேஷன் இப்படி மாறி இருக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த செகண்டில் கேமரா இது ஒன்று போயிட்டு வரும். இது ஒரு ஆப்ஷன். நம்ம இப்படி பண்ண வேணாம், இதோட வேறு ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, அதை பார்ப்போம். ஸோ இது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து நல் ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்குது. நல்னால் வந்து ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஒரு இல்லாத ஒரு இமேஜினரி ஒரு ஆப்ஜெக்ட். இந்த நல் ஆப்ஜெக்ட்ஸுங்கிற கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு ஒன்று. இப்போ இந்த கேமராவோட பேரண்ட் வந்து நல்ல ஆப்ஜெக்ட்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிக்கர் டூல் யூஸ் பண்ணி இதோட பேரண்ட் வந்து நல்ல ஆப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து நல்ல ஆப்ஜெக்ட் நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் கேமரா அதை நோக்கி ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஆப்ஜெக்டை மட்டும்தான் மூவ் பண்ணுறேன். கேமரா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த இடத்துக்குலாம் ஃபோக்கஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு கூலான எஃபெக்ட். இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நிறைய விஷயம் பண்ணலாம். கேமராவில் நான் முன்னாடி காமிச்ச மாதிரி பொசிஷனை நீங்கள் கீ ஃப்ரேம் வச்சு அனிமேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது வந்து இன்னும் ஈஸியானது. ஓகே, இப்போ நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த கேமரா ஆப்ஷன் எனக்கு வேணும், ஏஏ. இது டைப் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸை போய்ட்டு
நான் இப்போ என்ன பண்ணணும், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த நல்ல ஆப்ஜெக்ட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடம் மட்டும்தான் எனக்கு கிளியராக இருக்கணும். நல்ல ஆப்ஜெக்டில் இல்லாத எதுவாக இருந்தாலும் எனக்கு பிளராக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கேமராவோட ஃபோக்கல் டிஸ்டன்ஸில் வச்சு ஆல்ட் கிளிக் பண்ணுறேன். ஆல்ட் கிளிக் பண்ணால் இங்கே ஒரு இந்த மாதிரி ஒன்று வந்துடுச்சு பாருங்கள், ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இதை பற்றின டீட்டெயில் வந்து இன்னும் சில வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து ஷிஃப்ட் P ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் பொசிஷனும் வந்துடும். ஸோ கேமராவோட பொசிஷனும் இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸும் வந்துடும். நான் இந்த பிக்கர் டூல் யூஸ் பண்ணி இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கேமராவோட இங்கே பாருங்கள் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, ஜி இருக்குது. நான் இந்த ஜி ஆக்சிஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் ஆஃப் 2 அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இது கூட இங்கே இந்த 8ல் இருக்கிற மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இன்டூ -1. ஏன் -1 போடுறோன்னா அது அந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த நல்ல ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துலேருந்து நம்மளோட ஸ்க்ரீன் வரைக்கும் ரிவர்ஸில் வரணும். அதனால -1 போட்டு என்டர் அடிச்சிடுறோம். சில வெளியில் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எஃபெக்ட் ஆகிடும். இதில் வந்து அவ்வளோதான் வேலை. ஸோ இப்போ கேமரா வந்து நம்ம அனிமேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ப்ளரே ஆகலை. இது ஏன்னா எல்லாமே ஒரே லேயரில் இருக்குது. நம்ம 3D எனேபிள் தான் பண்ணியிருக்கோம் தவிர இதெல்லாம் மூவ் பண்ணல. இங்கே வந்து 2 வியூஸ் இது மாற்றினீங்கன்னா இது வந்து டாப் வியூவில் இருக்குது. ஸோ டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெல்கம், இது வந்து நம்ம இன்ஸ்டன்ட், இது வந்து 2 வந்து நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்படி இருக்குது. இது ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆக்டிவ் கேமரா. இப்படி தான் இருக்கும். மேலேருந்து பார்க்கும்போது இதெல்லாம் இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணோம், நான் இந்த வெல்கம் செலக்ட் பண்ணி இதோட பொசிஷனை நான் மாற்றுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய், ஜி, எக்ஸ், ஒய். இந்த ஜி பொசிஷன் நான் பின்னாடி கொண்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ப்ளர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நல்லா நான் மூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இது இப்படியே இருக்கட்டும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி இது பார்த்தீங்கன்னா ப்ளர் ஆகிடுச்சு, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் ஆருங்கிறத நான் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். நல்லாவே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். இங்கே இருக்குது. ஸோ இந்த இதை வந்து இதுவும் வந்து நான் நல்லா மூவ் பண்ணிட்டேன். ஜி ஆக்சிஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் இது எங்கேயோ இருக்குது, 2 இன்ஸ்டன்ட் எங்கேயோ இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பிளர்டாக இருக்கும். இதை நான் இன்னும் மூவ் பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுதா? இப்போ பிளர்டாக இருக்குது பாருங்கள், கிளியராகவே இல்லை. ஓகே, இப்போ நம்ம அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் திருப்பி 1 வியூக்கு கொண்டு வரேன். ஆக்டிவ் கேமரா வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா வெல்கம் மட்டும்தான் இருக்குது. 2 இங்கே பிளர்டாக இருக்குது, இதுவும் இங்கே பிளர்டாக இருக்குது. இப்போ நம்மளோட எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது கேமரா வந்து வெல்கமுக்கு போகணும், வெல்கம்லேருந்து 2க்கு வரணும், 2லேருந்து இன்ஸ்டன்ட் மூவ் ஆகணும். அது ஈஸியாக பண்ணணுன்னா கேமராவை டச் பண்ணாதீங்க. ஏற்கனவே நம்ம கேமராவோட பேரண்ட் நல்ல ஆப்ஜெக்ட் சொல்லிட்டோம். ஸோ நல்ல ஆப்ஜெக்ட் எங்கெங்கே மூவ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்மளோட கேமராவோட ஃபோக்கஸ் போயிடும். இப்போ நல்ல ஆப்ஜெக்ட் வந்து P டைப் பண்ணுங்கள், பொசிஷன் வந்துடும். நம்மளோட வேலைனா ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஸ்டார்டிங் இடத்துல போயிட்டு இப்படியே இருக்கட்டும். இந்த ஒரு 4 செகண்ட்ஸில் வெல்கமில் போயிட்டு P டைப் பண்ணுங்கள். இந்த பொசிஷன் வருது இல்லையா, வெல்கமோட பொசிஷனை காப்பி பண்ணி இந்த நல்ல ஆப்ஜெக்டோட பொசிஷனை வந்து கீ ஃப்ரேம் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்தந்த பொசிஷனுக்கு என்னன்னு வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கணும். 4 செகண்ட்ஸில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ 4 செகண்ட்ஸில் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது. ஓகே, நல்ல ஆப்ஜெக்டையும் 3Dயாக மாற்றிக்கணும். சாரி, நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன். ஸோ இன்னும் பிரச்சனை இல்லை, இப்போ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட பொசிஷனை காப்பி பண்ணி இந்த கீ ஃப்ரேம் போட்டுட்டு இது ஒரு 4 டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணிட்டு ஒரு பொசிஷன் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதே பொசிஷன் 280, 160, 2340.
ஸோ 0 பொசிஷனில் கேமரா இங்கே இருக்குது, பிளர்டாக இருக்குது. 2 தெரியுது, இன்ஸ்டன்ட் ஆரும் இப்போ தெரியுது பாருங்கள், பிளர்டாக தெரியுது. இன்ஸ்டன்ட் ஆர் கூட பிளர்டாக தெரியுது. ஸோ அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவாக இந்த கேமரா வந்து வெல்கம் நோக்கி இங்கே மூவ் ஆகுது. இப்போ இங்கே மூவ் ஆகிடுச்சு. இப்போ இங்கேருந்து இந்த 10 செகண்ட்ஸ்க்கு வரும்போது 2 நோக்கி மூவ் ஆகணும். அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 10 செகண்ட்ஸில் கொண்டு போய் இந்த கர்சரை வச்சுட்டு 2ஓட பொசிஷனை காப்பி பண்ணிக்கோங்க. பொசிஷனில் போய்ட்டு Ctrl+C ப்ரெஸ் பண்ணி, மெயினானது இந்த கீ ஃப்ரேம் எனேபிள்டுலே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த பொசிஷன் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுட்டு இந்த சின்ன கிளாக் மாதிரி இருக்கிறத வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ இங்கேருந்து 5 செகண்ட்ஸ் வந்துடுச்சு. இங்கேருந்து 10 செகண்ட்ஸில் போய்ட்டு அப்படியே Ctrl+V இந்த பொசிஷனை கிளிக் பண்ணி Ctrl+V பேஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து 2 வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு வெல்கம் கிட்ட போகுது. 4 செகண்ட்ஸ்க்குள்ளே வெல்கம்கிட்ட போயிடுச்சு. இப்போ வெல்கம்லேருந்து ஸ்லோவாக மூவ் ஆகிடுச்சு. மூவ் ஆகிட்டு 2க்கு போகுது. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செக் பண்ணிவிட்டு கடைசியாக மாற்றிப்போம். இப்போ 10 வந்துடுச்சு. இப்போ 10லேருந்து 14 வந்து 14 செகண்ட்ஸில் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ஆருங்கிறது வரணும். ஸோ இதில் போய்ட்டு திருப்பி P ப்ரெஸ் பண்ணி Ctrl+C பண்ணி பொசிஷனில் போய்ட்டு Ctrl+V பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு வந்துட்டு 2லேருந்து ஸ்லோவாக வெளியில் வருது இன்ஸ்டன்ட் ஆருக்கு. இது ப்ளர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆர் வந்து அப்படியே இருக்குது, ரொட்டேஷன் ஆகாமல். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த இன்ஸ்டன்ட் ஆரோட ரொட்டேஷனையும் நம்ம கொண்டு போய்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இன்ஸ்டன்ட் ஆரில் போய்ட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் பாருங்கள் 270 டிகிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இந்த 14 செகண்ட்ஸில் இந்த 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டன்ட் ஆருக்கு வரும்போது என்ன ரொட்டேஷன் இங்கே இருக்கோ அதே ரொட்டேஷனை காப்பி பண்ணி இங்கேயும் போயிட்டு ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துலையும் அதே ரொட்டேஷன் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணோம், இந்த இடத்துல ரொட்டேஷனோட வேல்யூவை இங்கே இந்த டைமரை கிளிக் பண்ணி இங்கே வந்து 0 போட்டுருணும். ஸோ இப்போ பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கேருந்து மூவ் பண்ணி 2க்கு போயிடுச்சு. 2லேருந்து கேமரா ரொட்டேட் ஆகும். 2லேருந்து ஓகே கீ ஃப்ரேம் வைக்கல, இந்த இடத்துல போய்ட்டு திருப்பி பேஸ்ட் பண்ணோம். நான் 0 பண்ணோன்னே அது ஓவர் ஹிட் ஆகிடுச்சு. நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா அந்த வேல்யூஸை பார்த்து அப்படியே டைப் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று தான். பாருங்கள் 2லேருந்து கேமரா ரொட்டேட் ஆகிட்டு இன்ஸ்டன்ட் ஆருக்கு போயிடும். ஸோ இப்போ இது ஸ்லோவாக நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 0 இடத்துல பொசிஷன் வந்து எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணுமோ அப்படி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது இல்லை, இன்னும் கொஞ்சம் வெளில போயிட்டு ஸ்டார்ட் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி செட் பண்ணிக்கலாம். இப்படி வேணாலும் ஸ்டார்டிங் பொசிஷன். இங்கேருந்து இந்த 4 செகண்ட்ஸ் போகும்போது இந்த வெல்கம் என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகணும். இப்போ வெல்கமோட பொசிஷனை 280, 160, 2340க்கு அது வந்துடும். அங்கேருந்து திருப்பி 2ஓட பொசிஷன். 2ஓட பொசிஷன் போது அடுத்தது வந்து நம்ம ரொட்டேஷனில் இருக்காது. அதனால தான் 2ல் வந்து நம்ம 0 ரொட்டேஷன் வந்து ஒரு கீ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துக்குறோம். அதாவது இந்த இடம் வரைக்கும் இதுதான் ரொட்டேஷன், ரொட்டேட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் தான் ரொட்டேஷனை ஸ்டார்ட் பண்ணி இந்த இன்ஸ்டன்ட் ஆர் வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். அது நல்ல ஆப்ஜெக்ட்ஸ் இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடுச்சு. ரேம்ப் ரிவ்யூவில் பார்க்குறோம். வெல்கம் போகுது. வெல்கம்லேருந்து 2க்கு போயிட்டு 2லேருந்து ரொட்டேட் ஆகி இன்ஸ்டன்ட் ஆர் வருது. இப்போ ப்ரிவியூவில் பாருங்கள், வெல்கம் வரும்போது நல்லா கிளியராக வருது. அங்கேருந்து அப்படியே கேமரா மூவ் ஆகிட்டு 2க்கு போயிட்டு 2லேருந்து ரொட்டேட் ஆகி இன்ஸ்டன்ட் ஆர் வருது. ஸோ இப்போ நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இது வந்து ரொம்ப இப்போ 2லேருந்து வெல்கம் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இது ரெண்டும் செலக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் கொஞ்சம் உடனே வரும், அங்கேருந்து 2 ஃபாஸ்ட்டாக வந்துடும். இந்த டைம் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காது. 2லேருந்து இன்ஸ்டன்ட் ஆரும் ஃபாஸ்ட்டாக வரணும். இப்போ எல்லாத்தையும் 8 செகண்ட்ஸ்குள்ளேயே முடிக்கலாம். இந்த ஒர்க் ஏரியா எண்டுங்கிறத இது வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா, கொண்டு வந்துட்டு
ட்ரிம் காம் டு ஒர்க் ஏரியானா காம்போசிஷனோட லென்த் வந்து மாறிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் செட்டிங்கில் 8 seconds and 3 ஃப்ரேம்ஸ்னு மாறிடுச்சு. பாருங்கள் வெல்கம் போகுது வேகமாக, அங்கேருந்து உடனே 2க்கு போயிடும், அங்கேருந்து அப்படியே கேமரா ரொட்டேட் ஆகி இன்ஸ்டன்ட் வரும். ஸோ இந்த ஒரு எஃபெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சு இன்னும் நிறையா எப்படி எஃபெக்ட்ஸ் இன்னும் காம்பினேஷன்லாம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேமரா டூலுங்கிறது மெயினாக உங்களுக்கு ஃபுல் யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த நல்ல ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நிறையாவே நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக கொண்டு வரலாம். இதில் முடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமானது ஒன்று சொல்கிறேன். இந்த ரெண்டரிங்னு ஒன்று இருக்குது. ரெண்டரிங் போது இப்போ உங்களோட ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா இது பேர் ரெண்டர் கியூன்னு ஒன்று இருக்குது. ஸோ உங்களோட அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஃபைலில் போய்ட்டு எடிட்டில் போய்ட்டு ஆட் டு ரெண்டர் கியூன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். காம்போசிஷனில் இருக்குது ஆட் டு ரெண்டர் கியூ கண்ட்ரோல் எம். இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட ஷார்ட்கட்ஸ் இங்கே போனீங்கன்னா இந்த லாஸ்லெஸ் டிஃபால்ட் வந்து ஏவிஐ ஃபார்மெட்டில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்பேஸ் எடுத்துக்கும். உங்கள் சிஸ்டத்தில் 1 GB 2 GB வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும், ஆனால் ஹை குவாலிட்டியாக வரும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து MP4 ஹை குவாலிட்டி வேணும்னா இந்த H264 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த FLV போட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸ் கம்மியாகவும் குவாலிட்டி அதிகமாகவும் கிடைக்கும். பட் FLV வந்து நிறையா பிளேயர் சப்போர்ட் பண்ணாது, நிறையா அதர் சாஃப்ட்வேர்ஸ்லேயும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஃப்ளாஷ் ஃபார்மேட். அதனால H264 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு MP4 ஃபார்மேட்டாகவும் கிடைக்கும். இங்கே பாருங்கள் டிஃபால்ட்டாக MP4ன்னு மாறிடுச்சு. அண்ட் அதே குவாலிட்டியோடு வரும். இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா இதை வந்துடுச்சு 48 kHz இந்த 1280x720 ஃபைனல் சைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகிடும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோஸில் மீட் பண்ணுவோம். என்னோடய அதர் வீடியோஸ் வந்து எக்ஸல், ஃபோட்டோஷாப், ஓப்பன் ஆஃபீஸ், ஃப்ளாஷ், ஜாவா, மீதி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், சின்ன சின்ன ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம். அதெல்லாமும் கேட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சேனலில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.